ஒரே கேள்வி, பதில் இல்லாமல் ஓடிய கரூர் அம்மணி. அண்ணாமலை சொன்ன பதில் அதிர்ந்த கூடாரம். திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் மீதான அதிருப்தி என்பது அதிகரித்துள்ளது. நிர்வாகிகள் எங்கே சென்றாலும் எதிர்ப்பு என்பது அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் கரூர் எம்பி ஜோதிமணி அவரது தொகுதிக்கு விசிட் அடித்த நிலையில் அவரிடம் மக்கள் கேள்வி கேட்டதும் ஒரு வழியாக தப்பித்தேன் என்பது போல அந்த இடத்தை விட்டு சென்றுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருப்பது, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் 150 நாட்கள் வேலை வழங்குவோம் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது. ஆனால் அதனை நிறைவேற்றாமல் உங்கள் கூட்டணி கட்சியை தடுத்தது எது என்பதை எங்கள் தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் என திமுக கூட்டணி கட்சிகளை அவர்கள் கேள்வி எழுப்பினார். இந்த கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் ஏன் ஓடுகிறீர்கள்? இந்த மக்களையும் நீங்கள் குடிகாரர்கள் என்று முத்திரை குத்துவீர்களா என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 6 ஆண்டுகளாக கேள்விகளிலிருந்து ஓடுவது மட்டும்தான் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். உங்களைப் போலல்லாமல் உங்களை போன்ற விஷம சக்திகளால் பரப்பப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதிலளிக்கிறேன். அவற்றிலிருந்து ஓடி ஒளியவில்லை என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதேபோல தனது தொகுதி எம்பியிடம் கேள்வி கேட்பதற்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை இருக்கிறது. ஜனநாயக முறையில் கேள்வி கேட்டால் ஏன் மிரட்டல் விடுகிறீர்கள்? இந்த கேள்வி கரூர் எம்பிக்கு மட்டும் பொருத்தமானது அல்ல. கடந்த 6 ஆண்டுகளாக தூக்கத்தில் இருக்கும் இண்டி கூட்டணி எம்பிக்களுக்கும் தான் கேள்வி கேட்கும் போது அதற்கு முறையாக பதிலளிக்காமல் மிரட்டல் உருட்டல் விடுப்பது தங்களின் தோல்விகளை வெளிப்படையாக ஒப்புக்கொள்வதற்கு சமம் என குறிப்பிட்டுள்ளார். போன 5 வருஷமா உங்களுக்காக ஓட்டு போட்டு இந்த கூமட்ட மக்களை என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், உங்களை மாதிரியே நான் இந்த கொடியை நட்டு இந்த கம்பத்துல இருந்து எல்லாமே நான் செஞ்சேன். 18 வருஷமா உங்களோட இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இனிமேல் என்ன செய்ய போறீங்க? இருங்க, உங்களுக்காக நான் பயப்படுறேங்க. நான் கேட்கறேன், இப்ப எம்பி நான் கேட்கறேன், நேரடி கேட்கறேன். உங்களை நான் கேட்கலையே, எங்களுக்கு போர் பிரச்சனை உங்களுக்கு கேட்கறேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு வீதம் கேட்கறேன். இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் கேட்கறேன். போயிடும் மரியாதையா போயிடும்.